என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனத்தை நாம் முடிந்த ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டால் நமக்கு நோய் என்பதே வராது, மருத்துவ செலவு என்பதே கிடையாது. இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் பெரும்பகுதி மருத்துவ செலவுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த யோகாசனத்தை பழக ஆரம்பித்தால் அவை முழுமையாக நின்றுவிடும். ஏன், கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக செய்தால் நீங்களே யோகா டாக்டர்களாக உங்கள் குடும்பத்திற்கும் பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை வந்துவிடும் என்பதுதான் இன்றைக்கு இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நிகழ்ச்சி. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு சிட்டு என்ற மாணவி வந்திருக்கிறாள், 9ஆம் வகுப்பு. அவர்கள் குடும்பமே யோகாசனம் செய்கிறது. அப்பா, அம்மா, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர்களும் செய்கிறார்கள். அப்பொழுது தன்ய ஸ்ரீ 5ஆம் வகுப்பு, சசிகா 5ஆம் வகுப்பு ஏஆர்கே அகாடமியிலிருந்து அவனாசியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் சங்கர் அவர்களின் மாணவிகள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் உங்கள் ஆசனத்தை செய்ய ஆரம்பிங்கள், பார்க்கலாம். நீங்கள் பிம்பாசனம் கடினமான ஆசனம். முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பை வளைக்க நமது ஆரோக்கியம் கிடைப்பதோடு நமது ஆயுள் தள்ளி போடப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நாட்டின் முதுகெலும்பு விவசாயி என்பார்கள், மாணவர்கள் நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், கீழே இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். நீ கொஞ்சம் தள்ளி போமா, இந்த மேட்டுக்கு வந்துடுனா திரும்ப, அப்படியே திரும்ப. ஒரே மேட்டில் பண்ண ஒன்றால் பண்ண முடியாது. அப்படியே திரும்ப, என்னை பார்க்க திரும்ப, என்னை பார்க்க திரும்பி செய். கொஞ்சம் பின்ன போனோம். சரி, ஆசை பண்ணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கப்படுகிறது என்பதை கவனிங்கள். இந்த 2 ஆசனங்களும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளித்தொல்லை, மூச்சுக்குழலில் ஏற்படக்கூடிய பல்வேறு சளித்தொல்லைகள், மூட்டில் நீர் வடிதல், கன்னத்தில் நீர் கோத்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் முழுமையாக நீக்கப்பட்டுவிடும். அன்னமய கோஷம் சரியாக இயங்கப்படும். நுரையீரல் இருதயம் சரியாக இயங்கப்படும். கண்ணு, மூக்கு, காது, புலனுறுப்புகள், மூளை அத்தனமே செம்மையாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். அப்படி திரும்ப, அப்படி திரும்ப, பக்கவாட்டில் செய்யணும். செய்யுங்க.
பத்மாசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்திலே இந்த ஆசனத்தை செய்யலாம். தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு ஆஸ்மா, டிபி, பிராங்கடிஸ், ஈழை, இளைச்சல், நீர் வடிதல் மூக்கில், இவைகளெல்லாம் இதிலே மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சிறு குழந்தைகள் முதுகை வளைக்கிறது, கையை வளைக்கிறது, காலை வளைக்கிறது, கழுத்தை வளைக்கிறது, இவைகளெல்லாம் வயோதிகர்களுக்கு வருமா, நடுத்தர வகுப்பினர்களுக்கு வருமா, குண்டாக இருப்பவர்களுக்கு வருமா என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக வரும். அதோடு நீங்கள் இந்த அளவு பண்ணாவிட்டாலும் முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கிது என்பதைத்தான் நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆசனத்தை முழுமையாக எடுத்த எடுப்பிலே வராது. வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆசனம் வந்து, நான் வெஜிடேரியனுக்கு கொஞ்சம் நாள் இழுக்கும். நான் வெஜிடேரியன் டயட்டை விட்டு நீங்கள் ஆசனம் பழகினானால் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ஆசனங்கள் உங்கள் கைவந்த கலையாக மாறிவிடும். ஆகவே ஆசனம் யாருக்கும் வைதோதித்தன்மையால் வராது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு வந்துவிடும். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் முயல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.